गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्मम तस्मै श्री गुरुवे नमः. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். நவம்பர் மாதத்தின் பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது, துலா ராசியிலே நீச்சமாக இருந்த சூரியன் விருச்சிக ராசிக்குள்ளே செல்லுகிறார், நீச்சம் விட்டு வெளியே வருகிறார். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செயல்பாடு. அப்போது எதையுமே நம்ம ஆத்மா அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் தெளிவாகிடுச்சுன்னு அர்த்தம் ஆகிடும். செவ்வாய் விருச்சிகத்திலே ஆட்சியிலே அமர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை. சுக்கிரன் நம்மளுடைய விருச்சிக ராசிக்குள்ளார துலா ராசிக்குள்ளார ஆட்சிக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலை. குரு வக்கரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை. சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை. இப்படி பலவிதமான கிரகங்களின் மாற்றங்களை கொண்டது இந்த நவம்பர் மாதம். நவம்பர் 29 சனி வக்கர நிவர்த்தி. நவம்பர் 12 குரு வக்கரமானவன். துலா ராசிக்குள்ளே நவம்பர் 3 சுக்கிரன் ஆட்சிக்குள்ளே போய்டுறார். 17 நவம்பர் அன்று சூரியன் விருச்சிக ராசிக்குள்ளே போகிறார். நவம்பர் 9 புதன் வக்கரமாகிறார். இப்படி அனைத்து விதமான கிரகங்களும் மாற்றங்களுக்கு உட்பட்டதாக ஆகிறது இந்த நவம்பர் மாதம். இதனால் என்ன பலன் வரும் அப்படின்னாக்க, குருவின் பார்வை இந்த வருடக்கோள் அப்படிங்கிற முயற்சியில் சனி பகவான் மேலேயும், மீனராசியில் இருக்கார் அவர் மேலேயும், மகர ராசியின் மேலேயும், விருச்சிக ராசி மேலேயும் விழுகிறது. இந்த பார்வையின் பலம் முக்கியமானதாகிறது. ஏன்னா தனக்காரகன், குடும்பக்காரகன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, பொன்னன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த விதத்திலும் நமக்கு குழந்தைகள் விஷயத்திலும், பண விஷயத்திலும், சுபிட்சங்கள் விஷயத்திலும், சுப காரியங்களெல்லாம் நடக்கணும்னா இந்த பார்வை பலம் ரொம்ப முக்கியமானதாகிறது. சனீஸ்வர பகவான் மேலே விழுவது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனீஸ்வர பகவானும் ஒரு கொடுத்த சனி போல இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவர். அவர் வக்கரகதியில் இருப்பது நவம்பர் 29 வக்கரகதியும் நிவர்த்தி ஆகிறார். எல்லாருக்குமே சனினா கொஞ்சம் பயம் உண்டு. அப்போது அவருடைய நிலைப்பாட்டை வக்கரத்திலிருந்து நிவர்த்தி ஆகும்போது என்ன ஆகிறார் அப்படிங்கிறதும் பார்க்கணும். இந்த காலகட்டங்களிலே குருவும் வக்கரமாக, சனியும் வக்கரமாக, புதனும் வக்கரமாக அமையப் போகிறார். அப்படிங்கிற 3 கிரகம் வக்கரத்தில் அமையும். இப்படி 3 கிரகங்கள் வக்கரத்தில் அமைவதும், சூரியன், செவ்வாய், புதன் இவர்கள் 4 கிரகங்களும் விருச்சிக ராசியில் போய் உட்காருவாங்க 19 நவம்பர் அன்று. இப்படி அனைத்து விதமான கிரக சேர்க்கைகளும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதும், குரு வக்கரமாகி சனி வக்கரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும், புத வக்கரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும்ன்றத, குருவின் வக்கரமும் சனியின் வக்கரமும் ரொம்ப நோட்டபிள் அப்படிங்கிறதுனால எல்லா விதமான நேச்சுரல் கலாமிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவர்களுடைய பார்வையினால் தான் நிறைவில் நடக்கும். மீனராசின்றது கடல் ராசி, கடகராசிங்கிறது தண்ணி ராசி. அங்கே உச்சத்திலும் வக்கரத்திலும் அமரக்கூடிய குருவின் பார்வை இந்த மீனராசியில் இருக்க சனி மேலே விழப்போகிறது. சனி என்பவர் நிறைய நண்பர்கள், அன்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளக்கூடியவர்கள். எவ்வளோ ஆட்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்களோ அதெல்லாம் சனீஸ்வரன். சனியுடைய கிரகத்து பக்கத்திலே நிறைய டஸ்ட் பார்ட்டிகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய கூட்டத்தோடு இருப்பவர்கள். எங்கெல்லாம் கூட்ட நெரிசல்கள் ஜாஸ்தி இருக்கிறதோ, எங்கெல்லாம் கூட்ட நெரிசலும் கடலும் தொடர்பு உடையதோ, இங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. எங்கெல்லாம் நீர்நிலைகளில் கூட்டங்கள் இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த இண்டிகேஷன் கிளியராக புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் லேண்ட்ஸ்லைடு, சுனாமி வரலைனாலும் அலை பெருசாக வந்து அடிச்சிட்டு போகிற சூழ்நிலைகள் மற்றும் மழை நீர் பாதிப்புகள் போன்ற வெள்ள அபாயங்கள், இப்படி எல்லாத்தையுமே இந்த
நவம்பர் மாதத்தில் இந்த குருவும் சனியும் தொடர்பு கொண்டதுனால ஏற்படக்கூடும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா காஷனையும் மைண்டில் வச்சுட்டு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம். இந்த குரு வக்கரமும் சனி வக்கரமும் எப்படி தொடர்பு படுத்துறது அப்படின்னா, காமெடி நடிகர் வடிவேலு பாணியில் சொல்லணும்னா, கிளம்பிட்டாங்கய்யா கிளம்பிட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு சூழ்நிலை. இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள்கிட்ட கும்மி அடிச்சுட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையும் நம்ம மனதில் வைத்து கொள்வோம். நம்ம டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். தொடர்ந்து காண்போம், வாருங்கள். வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே. இந்த மாதத்திலே உங்கள் ராசியின் 6ஆம் இடமான துலா ராசியிலிருந்து சூரியன் விருச்சிக ராசி என்ற 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துக்குள்ளே போகிறார். 7ஆம் இடத்துக்கு செல்லும்போது இதுவரை அவர் பொருள் வரவை உங்களுக்கு அனுகிரகித்து கொண்டிருந்த சூழ்நிலையிலிருந்து இப்போ அலைச்சலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. அதனால் உணர்ச்சி வசப்படுதல், பதட்டப்பட்டு செயல்படுதல், இதை அறவே தவிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. செவ்வாய் விருச்சிக ராசி ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். தன் பார்வையை குடும்பஸ்தானமான மிதுன ராசி மேலே வைக்கிறார். அதனால் திடீர் முடிவுகளை அவசரமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். நீங்கள் எப்பவுமே பரோபகாரி, எல்லாருக்கும் உதவி செய்வதில் எக்ஸ்ட்ராவாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உதவிக்கரம் நீட்டும் எண்ணம் தொடர்ந்து கொண்டிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துக்காரரான புதனுடன் சேர்ந்த செவ்வாயும் சூரியனும் இருக்கிறார்கள். இந்த செவ்வாயும் அந்த மிதுன வீட்டை தான் பார்க்க போகுது. அதனால் கொஞ்சம் நல்ல ஒரு பாண்டேஜ் இருக்கும். உங்கள் அணுகுமுறையிலே சில மாற்றங்களை ஏற்படுத்துவதனாலே நன்மையை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நவம்பர் 3ஆம் தேதி அன்று துலாம் ராசிக்குள்ளர சுக்கிரன் வந்துக்கிறார். அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கு நவம்பர் 28 போயிடுவார். உங்கள் ராசிநாதன் ஆட்சியிலே வந்து அமர்ந்த உடனேயே மனதிலே இனம் புரியாத கவலைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பெண்கள் விஷயத்தில் நிறைய கவனத்துடன் செயல்பாடுகள் வேண்டும். கொஞ்சம் எடுத்தோம் கவுத்தோன்னு ஹேண்டில் பண்ணுறது தவறுதலான சூழ்நிலையை உருவாக்கும். குரு பகவான் நவம்பர் 12ஆம் தேதி வக்கரகதியை ஏறுகிறார். இது உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும். 3ஆம் இடத்திலே குரு அமர்வது உங்களுக்கு மருத்துவ செலவை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே இவருடைய வக்கரகதியானது தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து வேகமாக மீண்டும் மிதுன ராசிக்குள்ளே நுழைவதனாலே உங்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. புதிய பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு. அதுபோல் இவருடைய பார்வை லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பதும், இந்த லாபஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் வக்கரகதியிலே 10ஆம் இடமான கும்பராசியை தொடுவதற்கு அங்கே ஏற்கனவே நமக்கு ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. இதனால் தொழிலிலே இருந்த பண விரயங்கள் கட்டுப்படும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமான எண்ணத்திலே செயல்பாட்டுக்கு வந்து சேரும். மண், மனை, வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலே சில வார்த்தை தகராறுகள் அப்படிங்கிறது வாய்க்கா தகராறு மாதிரி மாறிடும் வாய்ப்பும் உண்டு. கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கவனமாக பேசுவதும் கவனமாக செயல்களை கண்ட்ரோல் பண்ணுவதும் ரொம்ப முக்கியமான விஷயமாகிறது. குரு வக்கரகதியிலே இருந்து சனி பகவான் வக்கரகதியிலே இருந்து பார்ப்பதை கூட்டு தொழிலே செய்யக்கூடியவர்களுக்கு ஒற்றுமையான வழியிலே நல்ல லாபத்தை கொடுப்பதாக அமைக்கும். அதனால் சில பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய ராசியின் 7ஆம் இடத்திலே அமரக்கூடிய இந்த புத பகவான்
வக்கரகதியிலே இருந்து அவர் 6ஆம் இடத்தை தொடுவதனாலே சுப நிகழ்வினாலே வரக்கூடிய லாபங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் இருப்பது ஒரு கூடுதல் நல்ல செய்தி. இப்படி இந்த மாதம் உங்களுக்கு பணவரவையும் கடன் சுமை குறைப்பதற்கான வாய்ப்பையும் தொழிலிலே லாபத்தையும் வேலையிலே சம்பள உயர்வு மாற்றங்கள் இடப்பெயர்ச்சிகளையும் குடும்பத்திலே சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளையும் முதலீட்டுகளிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் குழந்தைகளின் கல்வி படிப்பு நிலைகளிலே அடுத்த ஒரு உயர்நிலை போவதற்கான வாய்ப்புகளையும் மருத்துவ செலவின் கண்ட்ரோலையும் கொடுக்கறதுனால இந்த மாதம் நல்ல மாதமாக அமைவதற்கு இந்த மாதத்தின் நவம்பர் 19ஆம் தேதி சர்வ அமாவாசை அன்று தான தர்மங்கள் செய்ய உங்கள் வாழ்க்கையில் என்றும் சுபிட்சம் நிலைத்திருக்கும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.